Hi students, in this video you are going to learn about chapter 14 continuation. Python program executing C++ program containing functions. So previous videos la நம்ம C++ program Python மூலமா எப்படி execute பண்றதுன்னு பார்த்தோம். So Python handled control statement C++ ல யூஸ் பண்ணுற control statement எப்படி handle பண்ணுச்சு. Suppose if we have error in a C++ program, how the Python handled. Next we used arrays in C++ program, how Python handled arrays. So everything you saw in the previous videos. So this video you are going to see how the Python is handling C++ functions. So நம்ம இங்கே ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா it is displaying the cube of the given number. யூசர் கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பருக்கு cube வந்து ஃபைண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். So this is the logic of this program. So now we will see how to write that C++ program. First நம்ம என்ன பண்ணணும், as usual notepad open பண்ணி C நம்ம type பண்ணி save பண்ணணும். So now we will see this program. As usual hash include iostream. Next using a namespace. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஹியர் what function we are using, that we can call it as a user defined function. So we are defining the function. So that's why we are saying that as a user defined function. First நம்ம என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்ட் கியூப் ஆஃப் இன்ட் நம்ம. ஸோ இங்கே கியூப் அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேம். இன்ட் அப்படி இந்த கியூபுக்கு முன்னாடி இன்ட் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப். ஸோ இன்ட் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, இன்டீஜர் வேல்யூ. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இட் ஹாவ் ஒன்லி ஒன் பேராமீட்டர். ஸோ அந்த பேராமீட்டரோட டேட்டா டைப் பார்த்திங்கன்னா தட் ஆல்சோ ஆஸ் அன் இன்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் declaration. Next we will go to the main function. In the main function la pathina we have two variables, one is a num, another one is a c. Next என்ன பண்ணுறோம், யூசர் கிட்டேருந்து we are getting one input from the user. ஸோ அந்த யூசர் கிட்டேருந்து வாங்குகிற இன்புட்டை நம்ம எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம் அப்படின்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு கியூப் ஆஃப் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சி அப்படின்ற வேரியபிளில் கியூப் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு கியூப் ஆஃப் நம் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம் அப்படின்னா நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்குகிற இன்புட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆர்கியூமெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் வி பாஸ்டு த அதாவது யூசர்கிட்டேருந்து வாங்கின நம்பரை நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் வி கெட் த வேல்யூஸ், அதாவது ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்சர் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், சி அப்படின்ற வேரியபிளில். நெக்ஸ்ட்டு வி ஆர் டிஸ்பிளேயிங் த சி வேல்யூவை. Next we closed the main function. Next this is the user defined function. So இங்கே நம்ம function declare பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ int cube of int num. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே we have only one statement, return num into num. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, கொடுத்துருக்க நம்பரை 3 times multiple பண்ணுது, then only we get the cube. So it is calculating the cube of the given number. calculate பண்ணிட்டு இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, எங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகுது, சி அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் a C++ program using function. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த C++ ப்ரோக்ராமை நோட்பேடில் டைப் பண்ணிவிட்டு cube_file.cpp அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு நோட்பேட் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, சேம் பைத்தான் ப்ரோக்ராம் தான். பட் நம்ம இது என்னன்னு சேவ் பண்ணணும், ஃபங்க்ஷன் அதாவது fun.py அப்படின்னு நம்ம சேவ் பண்ணணும். நீங்கள் ஒரு டைம் பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு அதே பைத்தான் ப்ரோக்ராமோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் C++ ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடாக நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது நெக்ஸ்ட்டு இந்த பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் fun.py அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு we have to execute these codes. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம cd கமாண்ட் யூஸ் பண்ணி we have to set the path. Then we have to type a python fun.py, அதாவது பைத்தான் ப்ரோக்ராமோட நேம் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் -i mode we have to mention. Then we have to mention the C++ file name or a path. So after you given this command, you have to press the enter key. Immediately you can see the output. So இங்க என்ன பண்ணோம் C++ program compile பண்ணி run பண்ணோம். Then we can see the output. Enter any number. So இந்த timeல என்ன பண்ணணும், we have to give the number. So here they given as a 5. Immediately it find the cube of the given number and display the result. Cube of a 5 is a 125. So now you learned how the Python is handling the C++ function. Next we are going to see another program, Python program to illustrate the inheritance of a class. ஸோ நீங்கள் C++ல inheritance பற்றி படிச்சிருப்பீங்க. ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, that you learned in a inheritance. So inheritance means we are getting the values from one class to another class. We are calling one class into another class. So that only we can say as a inheritance. In the inheritance la pathinga appadina we use the classes, class and objects we use here. Now we will see the program. In the program la pathina they used a multi-level inheritance. So we have different types of inheritance. So in the program la multi-level inheritance use பண்ணிருக்காங்க. So as usual we have to open the notepad, we have to type the C++ program. So hash include IO stream using namespaces standard. Next here we are writing the base class. So base class oda name pathina vehicle. So inside this base class we have one function. In the function நம்ம என்னன்னு சொல்ற constructor அப்படின்னு சொல்றோம். So how we are identify the normal function and constructor function na, கிளாஸோட நேமோ ஃபங்க்ஷனோட நேமோ சேமாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸோட நேமோ ஃபங்க்ஷனோட நேமோ வேரியாக இருந்தது, அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ ஹியர் இன்சைட் த கிளாஸ் வெஹிக்கல் we have only one constructor. நெக்ஸ்ட் we are writing another class. அந்த கிளாஸோட நேம் பார்த்தீங்கன்னா 3 வீலர். இந்த கிளாஸில் நம்ம வெஹிக்கல் கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோம் இன்வோக் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் வெஹிக்கல். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா we have only one constructor. Here also we have only one constructor. நெக்ஸ்ட் பாருங்கள் we have another class. ஸோ சப் கிளாஸ் derived from 2 base classes. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சப் கிளாஸை 2 பேஸ் கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் டிரைவ் பண்ணுறோம். ஸோ அனதர் கிளாஸ் we have கிளாஸ் ஆட்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பப்ளிக் 3 வீலர். ஸோ இந்த கிளாஸை நம்ம இங்கே வந்து இன்வோக் பண்ணுறோம். So this class also we have only one constructor. So now we have 3 classes. So one base class, next 2 base class, then we have one subclass. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் அப்படி சொல்லி அந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ தான் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்கே ஜஸ்ட்டு வி மென்ஷன்டு த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி வி மென்ஷன்டு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸோ வி நவ் ஃபினிஷ்டு த C++ ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி சேவ் பண்ணணும் inherit_cpp.cpp அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு நோட்பேட் ஓப்பன் பண்ணி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை நம்ம சேவ் பண்ணணும். என்னன்னு சேவ் பண்ணணும் கிளாஸ் py.py அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிடணும். Next open the command prompt and with the help of a cd command you fix the path of the python folder. Next you have to type a python, then a python program name or path, then -i, then you have to mention
C++ program path or a name. Then you have to press the enter key. So immediately the program get compile and run. So இங்க பார்த்தீங்கன்னா compile பண்ணி run ஆனதுக்கப்புறம் it displays the statement what we given inside the class. So this is a vehicle object with 3 wheels or vehicles. Auto has a 3 wheels. So this statement will so this is the output of this C++ program. So from these all examples, so what we understand now, Python script, that is program used for integrating C++, only the name of the Python script file and the C++ file have changed. இங்க பார்த்தீங்க அப்படின்னா C++ program change ஆயிருக்கு, பைத்தான் ப்ரோக்ராமோட நேம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, பைத்தான் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகலை. ஸோ ரிமெம்பர் இட் இஸ் நாட் மேண்டேட்ரி டு டைப் த C++ கோடிங் இஃப் ஒன்ஸ் கம்ப்யூட்டர் கண்டெயின் ஆல்ரெடி த C++ ஃபைல். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா தே கிவன் த நார்மல் C++ ப்ரோக்ராம் தான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறது, தென் இட் யூஸ்டு த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், இட் யூஸ்டு த இன்ஹெரிட்டன்ஸு. ஸோ இட் இஸ் த நார்மல் C++ ப்ரோக்ராம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் எப்படி C++ ப்ரோக்ராமை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ we can import C ப்ரோக்ராம் ஆல்சோ into the பைத்தான் ப்ரோக்ராம். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமை நம்ம எடிட்டர் யூஸ் பண்ணுவோம், அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, IDE அப்படின்னு சொல்லுவாங்க. IDE அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அந்த பிளேஸில் தான் நம்ம என்ன, அது த பிளேஸ் அப்படின்னா இட் இஸ் எ சாஃப்ட்வேர், அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், C++ ப்ரோக்ராமை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எடிட்டர் இல்லாமலேயே நம்ம என்ன பண்ணுறோம், பைத்தானை யூஸ் பண்ணி C++ ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். தட்ஸ் வை we are calling Python is a scripting language. I think you understood how import the C++ program into Python program. Read the program once or twice, you can understand more. That's all students. Thank you.